நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலிருந்து பேசுகிறேன். 25 நாட்கள் 25 வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக், காலையில் எந்திரிச்சு வாஷ்பேஷனை திறந்தா குப்புன்னு ஒரு நாதனாரு. இது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு தெரில. ஏற்பட்டிருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவஸ்தைங்கிறது கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. அது எதனால் ஏற்படுது, அதை எப்படி தீர்க்கலாம், அது வராமையே எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கவனம் செலுத்தலாங்கிறத இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதை பற்றி ஒரு 10-15 பேர்கிட்ட இந்த மாதிரி பேசினப்ப, இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டப்ப, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஆமாப்பா எனக்கு ஏற்பட்டுச்சு, இது பார்த்தோம், இது என்னென்னமோ சரி பண்ணாங்க, அப்புறமும் திருப்பியும் இது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கும் ஏற்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கும் ஏற்பட்டிருக்குங்கிற விட்டு இந்த விஷயங்கள் வராமல் எப்படி தடுக்க முடியும், வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இதை பற்றி பேசலான்னு ஒரு முடிவு. ஸோ நார்மலாக ஒரு வாஷ்பேஷன் வைக்கும்போது அதனுடைய அவுட்புட் லைன் நேரடியாக நம்மளோட அவுட்லெட் லைனில் வெளியில் போய் ஜாயின் பண்ணோம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த லைன் தண்ணியே போகாமல் இருக்கும்போது, நைட் ஃபுல்லாக நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு லைன்லேயும் நைட் யூஸ் பண்ண போகிறதில்ல, காலையில் அந்த லைன் ஃபுல்லாகவே இப்படி ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கீழே இருக்கிற நம்ம சேம்பரில் வெளியில் இருக்கிற கேஸ் இது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுடைய இடபிள்யூசி கிளாஸ் செட்டில் நீங்கள் சும்மா நான் உங்களுக்கு புரியுங்கிறதா சொல்கிறேன். இடபிள்யூசி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி நின்றுகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க இல்லையா? இடபிள்யூசி கிளாஸில் எப்போ பார்த்தாலும் தண்ணி நின்றுட்டே இருக்கும். அப்போ அது தண்ணி நிற்கிறது எதனாலனா அந்த கேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இந்தியன் கிளாஸ் செட்டில் பார்த்தாலும் அந்த மாதிரி தான். காரணம் என்னென்னா கேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அதில் எப்படி பீ ட்ராப் என்ன இருக்குங்கிறத நீங்கள் அதை தனியாக நம்ம ஒரு வீடியோவோ அதில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வாஷ்பேஷனில் என்ன ஆகும்னாக்கா, பல காரணங்களால் கன்ஸ்ட்ரக்ஷனில் டைரக்டாக லைனை கொண்டு போய் நிறைய இடத்துல 2.5 லைன் வாட்டர் லைன் 2.5 லைனில் பொண்ணி லைனை டைரெக்டாக த்ரூ பண்ணுறது நிறைய இடத்துல இது நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கீழே கொண்டு போகும்போது இந்த பைப் லைனை டைரெக்டாக கொண்டு கீழே இருக்கிற வாஷ்பேஷன் பாத்ரூம் லைன் அந்த லைனில் போய் டைரெக்டாக கொடுத்துடக்கூடிய லைன்லேயும் நடக்குது. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது, ஓப்பனாகவே இருக்குது, எந்த இடத்துலையும் தண்ணி நிற்கல, ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஃபார்ம் ஆகி மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொன்று, ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் நிறைய இடத்துல இன்னும் பழைய கால மெத்தட்லேயே யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப மைனர் காரணம் தான், பட் அதுவும் ஒரு காரணம். அது அப்படியே உள்ளுக்குள்ளார அந்த பாசி பிடிச்சி அந்த ஹோஸ்னுடைய ஃப்ளெக்சிபிள் அது ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு 20-25% அது ஒரு காரணம் இருக்குது. மெயின் காரணம் இந்த பைப்பை த்ரூவாக அதற்கு வேண்டிய வழிமுறைகளை செய்யாமல் செய்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க. இந்த படத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அவுட்லெட் லைனு வாஷ்பேஷன்லேருந்து அவுட்லெட் லைன் போகுது. அது அந்த இடத்துல ஒரு பெண்டு வருது. பெண்டு அதுக்கு மேலே இப்படி போகுது. இது ஒரு ட்ராப். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, தண்ணி வாஷ்பேஷன்லேருந்து வெளில வரும்போது இந்த லைன் இப்படி இது உள்ளார இப்படி மேலே இப்படி போய் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இப்போ தண்ணி நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த யூ மாதிரியோ ஒரு பி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தண்ணி எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கு. அப்போ அந்த கேஸு உள்ளார வராமல் அது பார்த்துக்குது. இது ஒரு வழி. இந்த வழி இருந்துட்டுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பாதியில் இது வராது. இன்னொரு ஆப்ஷன், கீழே ஃப்ளோரிங்கில் நம்ம கொடுக்கும்போது இந்த லைன் டைரெக்டாக ஃப்ளோர் லைன் கொடுப்பாங்க. அப்போ ட்ராப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராப் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. இது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தண்ணி போகிறதுக்கு நம்ம பார்த்துருப்பீங்க நிறைய. இது உள்ளார இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் 4 வழியிலையும் இந்த வழி இந்த வழி இந்த வழி எல்லா வழியிலையும் 3 வழியிலையும் லைன் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. இது எந்த தேவை இருக்குதோ அந்த இடத்துல கொடுக்கலாம், இல்லைன்னா டம்மி ஆகிடும். இப்போ தண்ணி இதில் ஒருத்தோடனே இது அவுட்புட் லைன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, இது அவுட்புட் லைன். ஸோ இங்கே இருக்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த லைன் இதில் திறந்துக்க முடியும். ஸோ இது க்ளீன் பண்ணுறது. இது உள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஓப்பனாக ரைட்டா.
ஸோ இந்த லைன்ல இந்த பாக்ஸ் இப்போ எப்படி இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு இந்த லைன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கிற விட்டு தண்ணி இப்படி உள்ளார போய் அதுக்கப்புறம் மேல வந்து இது வழியா வெளியில வரும். அப்ப இது உள்ளார தண்ணி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த கேஸ் வெளியில வராது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ட்ராப் வைக்கிறத அவாய்ட் பண்றது நிறைய இடத்துல இருக்கு. இது எல்லாம் அந்த 1500 2000ங்கிற கான்செப்ட்ல நான் கொஞ்சம் மேலோட்டமா சொன்ன விஷயங்கள். உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் கண்ணுக்கு 70% விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். ரைட்டா? இந்த லைன்ல இதை போடுறவங்க கூட ஒர்க்மேன்ஷிப் சரியா இல்லைன்னா இந்த இடத்துல தண்ணி இப்படியே நின்றுட்டு இருக்குன்னு அறிவுபூர்வமா யோசிச்சு தண்ணி நிக்கிறதுக்குன்னே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கொஞ்சம் இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தண்ணி நிக்காம வந்துருச்சுன்னா அது ஒரு கேஸ் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்களை கவனிச்சு பிளம்பர், முதல் விஷயம் பிளம்பர் கொஞ்சம் நாலேஜபிளா இருந்தாலே இந்த விஷயங்கள் கவனிப்பா பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மெட்டீரியல், அது வாங்கி கொடுக்குற ஏற்ற மாதிரி இருக்கு, பில்டருக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட், இப்படி பல காரணிகள் சேர்ந்தது தான் இந்த பிரச்சனை. ரொம்ப சின்ன பிரச்சனை இது. எப்போதுமே சின்ன பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்வையே வந்துட்டு பெரிய கவலைக்குள்ளக்கூடிய விஷயமா ஆகுது. காலையில எந்திரிச்சோன்னு அதை திறந்து விட்டோன்னு வர்ற குப்பு நடிக்கிற ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த கொடுமை தெரியும். ஸோ இது சின்ன விஷயம்தான், ஆனால் இதில் கவனம் இல்லைன்னா காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகிடும். ஒரு சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுக்கு கொரோனா கூட ஒரு உதாரணம் தான் இல்லையா. அதனால இந்த விஷயங்கள் நீங்க என் அனுபவத்திலே தெரிஞ்சுக்கிற விட்டு நாளைக்கு உங்களோட ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி வராம பார்த்துக்க முடியும். இன்னொன்று, அப்போ இப்படி வந்திருந்ததுன்னா கூட இதுக்கு இதுதான் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய தீர்வை உடனடியாக உங்களால் எட்ட முடியும். இன்னைக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு அனுபவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.